அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் அப்படி எழுதியிருக்குது. 4 என்ன சொல்லப்பட்டிருக்குது? கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியா இருந்தா உன் இருதயத்தில் இருக்கிற வேண்டுதல உனக்கு அவர் அருள் செய்வார். ஆமென் சொல்லுங்க. சங்கீதம் 115 அந்த 15ஆம் அதிகாரத்தில் 11:12 எழுதப்பட்டிருக்குது. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் உன்னை என்ன பண்ணுவாரு? ஆசீர்வதிப்பார்னுக்குது. ஆமென் சொல்லுங்க. என்ன பண்ணுவாரு? இப்ப நம்ம எதை சொல்றோம்? வாக்கு தத்துவத்தை நம்ம பாட உரிமை பாராட்ட அந்த வசனம் அப்படியே நம்ம மேல பலிக்கும். ஆமென் சொல்லுங்களேன். உண்மையா சொல்றேன். எவ்வளவு வார்த்தைகளை நம்ம பேசினாலும் வசனம் ஜீவன் உள்ளது. வசனத்துல ஜீவன் இருக்குது. என் வார்த்தைய நான் எதுக்காக அனுப்புறேனோ அந்த காரியத்தை வாழ்க்கை பண்ற வரைக்கும் என்னிடத்துல அது திரும்பாதுன்றாரு. அப்ப இந்த வசனம் ஏதோ ஒரு காரியத்தை நம்மளுக்கு செய்ய போகுது. ஆமென் சொல்லுங்க. விசுவாசிக்கிறீங்களா? உண்மையா சொல்றேன். நம்ம எல்லாமே ஆசீர்வதிக்கப்படணும். அல்லேலூயா. என்னுடைய இந்த மாசம் கர்த்தர் எனக்கு கொடுத்த செய்திய ஆசீர்வாதத்தை பத்தி பேசினாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களா. அதனால நம்ம வாக்கு தத்துவத்தை உரிமை பாராட்டணும். என்ன பாராட்டணும்? நான் சொல்றது என்னுடைய சுய புத்தியில பாடல. வேதத்தை கர்த்தர் முன்னால பாடி துதிக்கும் போது அவர் மகிழ்ந்து என்ன பண்ணுவாரு? அந்த வசனத்துக்குள்ள இருக்கிற காரியத்தை செய்வாங்க. ஆமென் சொல்லுங்க. புரியுதா? ஆமா. 3 வசனம் தான் அதுல அந்த பாட்டுக்கு ஒரு இதுவா வருது. நெகேமியால இருக்குது 8ஆம் அதிகாரத்துல கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாரு, அதுதான் உனக்கு பலனாகுது. ஓய்வு நாள்ல துக்கத்தோட அழையோட நிக்காதனுக்குது. ஆமென் சொல்லுங்க. நல்ல இந்த இடத்துல துக்கம் துயரம் வேணாம். கர்த்தர் மகிமைப்பட்டோம். ஆமென் சொல்லுங்க. இப்ப நான் நேரத்தை எடுத்து இந்த பாட்டை உங்க முன்னால பாடி துதிக்கிறேன்னா உங்க ஒருத்தருக்குள்ள தேவனுடைய ஆசீர்வாதம் வரணும்னு நான் விரும்புறேன். நான் பாடினோம் என் தாளந்த உங்க முன்னால வெளிப்படுத்தணுன்றதுக்கெல்லாம் என் இது இல்லை, என் எண்ணம் இல்லை. எங்க சபையில் வந்த மக்கள் இந்த பிப்ரவரி 1ஆம் தேதியிலேருந்து யார் யாருக்கு குடும்பத்துக்குள்ள கஷ்டங்கள், பொருளாதார நெருக்கங்கள், குடும்பத்துக்குள்ள நிறைய சமாதான கேடுக்குதோ கர்த்தர் அந்த ஆவியெல்லாம் துரத்தணும். அவர் துரத்தணும்னா அவர் சொன்ன வார்த்தையை நம்ம உரிமை பாராட்டும் போது தான் செய்வார். மகிழ்ச்சின்னு யார் சொல்றாரு? நீ மகிழ்ச்சி இல்லாதங்கிறதுனால தான் கர்த்தர் மகிழ்ச்சியை பத்தி பேசுற. நீ துக்கத்தோட இருக்கிற, நீ துயரத்தோட இருக்கிற, மக்கள் மத்தியில பார்த்தா நீ நல்லா இருக்கிற, ஆனா உன் உள்ளத்துக்குள்ள அதிகமான போராட்டம் இருக்குது. கர்த்தர் அதை மாத்த இங்க வந்திருக்கிறார். அதை மாத்த வந்திருக்கிறார். இன்னைக்கு இருதய நோய், பிபி, சுகர், லோ பிரஷர், ஹை பிரஷர் எல்லாம் வரதுக்கு காரணம் மனுஷாலுக்குள்ள இருக்கிற போராட்டம் நம்மள மன அழுத்தத்துக்குள்ள கொண்டு போகுது. நீ கர்த்தர் அதை நம்மளை விட்டு அகற்றணும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருந்தால் பலனாயிருக்கிறது. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுங்க. நீங்க வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுங்க. கர்த்தருக்குள் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுங்க. நீங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுங்க.
கிருபையினால் பிதாவே. உட்காருமா. எபிரியர் 6:14. இப்போ இதில் சொல்லி நிச்சயமா நான் உன்னை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் என்று எழுதப்பட்டுக்குது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களா. ஆமாம். இப்போ கர்த்தர் என்கிட்ட கொடுத்த வசனம் இந்த மாசத்துல ஆசீர்வாதத்தை பற்றி கர்த்தர் பேச சொன்னார். 3 ஆசீர்வாதம். நம்ம செய்கிற தொழில் ஆசீர்வாதம், நம்ம சாப்பிட்ற ஆகாரத்தில் ஆசீர்வாதம், நம்ம சரீரத்தில் ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. நம்ம செய்கிற தொழில், செய்கிற வியாபாரம், செய்கிற வேலையில் ஆசீர்வாதம் தேவை. 2வது, நம்ம சாப்பிட்ற ஆகாரம், நம்ம எந்த ஆகாரம் சாப்பிட்டாலும் அதில் ஆசீர்வாதம் தேவை. 3வது, நம்ம சரீரத்தில் சுகத்தில், பலத்தில், சமாதானத்தில், சந்தோஷத்தில் ஆசீர்வாதம் தேவை. 3 ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுவோமா. ஆமாம். எந்த தேவனா நிச்சயமா ஆசீர்வாதம் பெற்று கொள்ளுவேன். உந்தன் வசனோ கை கொள்ளுவேன் நான். உந்தன் தேவனா நிச்சயமா ஆசீர்வாதம் பெற்று கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். உந்தன் வழிகளினால் நடந்திடுவேன். எந்தன் தேவனா நிச்சயமா ஆசீர்வாதம் பெற்று கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். உந்தன் வழிகளினால் நடந்திடுவேன். தேசத்திலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். சொல்லுங்க. தேசத்திலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகாரம் குறையில்லையே. என் தேவை ஒன்றும் தடையில்லையே. என் வீட்டில் ஆகாரம் குறையில்லையே. என் தேவை ஒன்றும் தடையில்லையே. எந்த தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்று கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். உந்தன் வழிகளினால் நடந்திடுவேன். ஆமென். ஆமென் சொல்லுவோமா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ நம்ம அந்த வாக்குத்தத்தம் வசனத்தை படிப்போம். எபிரியர் 6ஆம் அதிகாரத்தில் வாசிங்க. நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். ஆமென். நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவன்றார். சொல்லுங்க. கர்த்தர் உன்னை நிச்சயமா ஆசீர்வதிப்பாரு. உன்னை பெருகவே பெருக பண்ணுவாரு. இருக்கிற 2 குழந்தைங்களாலேயும் எதுவும் பண்ண முடியல. இன்னும் பெருகணுமா. நான் உங்ககிட்ட இருக்கிற குழந்தை பெருக வேணாம். உன் அக்கம் பக்கத்தில் இருக்கிற குழந்தைங்கள உனக்குள்ள பெருக பண்ணணும் கர்த்தர். அப்போ இந்த வசனம் பாருங்க.
இன்னைக்கு கர்த்தர் என்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, முதல்ல ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்ற 3 காரியம். முதல்ல கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, தொழில், வேலை, வியாபாரம், இதில் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிறாரு. 2வது, சரீர பிரகாரத்தில் கர்த்தர் நம்மளை ஆகாரம், நம்ம சாப்பிட்ற ஆகாரத்தில் கர்த்தர் ஆசீர்வாதமாக இருக்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம சாப்பிட்ற ஆகாரத்தில் காணப்படணும். கர்த்தர் அதை விரும்புகிறார். 3வது, நம்ம சரீரத்தில் சுகத்தில், சமாதானத்தில், சந்தோஷத்தில் ஆசீர்வாதமாக இருக்கணும். சொல்லுங்க, நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. சொல்லுங்க, ஒருத்தர் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஆமாம், சொல்லுங்க. தாராளமாக நீங்கள் கொடுக்க தேவையில்ல. உங்கள் வாயை திறந்துன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுத்து நிச்சயமாக கர்த்தர் இந்த மாதம் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமாம். அப்போ என்கிட்ட கர்த்தர் பேசுறது என்னன்னா, முதல்ல நம்மளுக்குள்ள ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்தார். அவர் ஆசீர்வதித்தது காரணம், முதல்ல ஆசீர்வாதம். அவர்கிட்ட 3 காரியத்தை 4 காரியம் அவருடைய ஆபிரகாமுக்கு தேவன் 4 காரியத்தில் நிறைய சொல்லலாம். 4 விதமாக தேவன் அவருக்கு ஆபிரகாம் தேவனுக்கு பிரியமானவராக காணப்பட்டார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்களா. எவ்வளோதான் அவமானம் வந்தாலும் அதில் தேவன் அவரை எதுக்காக நியமிச்சாரோ அந்த நியமிக்கப்பட்ட காரியத்திலிருந்து அவர் வெளியே போவே இல்லை. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்களா. முதல்ல ஆபிரகாம் தேவன் ஆசீர்வதிக்கிறார்னா சும்மா ஆசீர்வதிக்கல. ஆமென் சொல்லுங்க. ஒரு 100 வயசு கிழவனுக்கு குழந்தைய தராருன்னா அதெல்லாம் பெரிய அற்புதம். ஆனால் அதுக்கு தந்தது காரணம் என்னன்னா, முதலாவது அவர் அவமானமாக இருந்தாலும் ஆண்டவர் கொடுத்த தரிசனம், அவரை குறித்து வச்சிருக்கிற தரிசனத்தில் நியமிக்கப்பட்ட, அவரை குறித்து கர்த்தர் என்ன தரிசனத்தை கொடுத்து அதில் அவரை நியமிச்சாரோ அந்த நியமிக்கப்பட்ட காரியத்தில் ஆபிரகாம் விலகி போவே இல்லை. உங்களை குறித்து கூட கர்த்தர் ஒரு தரிசனம் இருக்கும். ஆமென் சொல்லுங்களா, அல்லேலூயா. உங்களை கொண்டு கர்த்தர் செய்கிற காரியத்தில் ஒரு தரிசனம் இருக்கும். அதில் நம்ம ஒவ்வொருத்தரும் நியமிக்கப்பட்டிருப்போம். இங்கே சொல்கிறாரு, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரை பார்த்து சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ அப்படின்னு. நானே படிச்சிடறேன், டைம் இல்லை. ஆமென் சொல்லுங்க. மீதி நீங்கள் பார்த்துங்க, டைம் இல்லாதனால நானே படித்து முடிச்சிடறேன். அப்போ சொல்லுது, கீழே சொல்கிறாரு, என்ன ஃபஸ்ட்டு என்னன்றாரு, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போன்றாரு. தரிசனம். ஆமென் சொல்லுங்க. ஆபிரகாமுக்கு கொடுத்த தரிசனத்தில் அவர் எதுக்காக தரிசனம் கொடுத்து நியமிச்சாரோ அந்த தரிசனத்தில் அவன் உறுதியாக இருந்தான். கர்த்தர் நம்மளுக்கு கூட அந்த கிருபை தரணும். ஏன்னா பாருங்க, கீழே சொல்றாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பன்றாரு. சொன்ன உடனேயும் உன்னை ஆசீர்வதிக்கிறவங்கள ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவங்கள சபிப்பேன், பூமியின் வம்சங்கள் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கின்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்களேன். அவன் முதல் ஆபிரகாமுக்கு கொடுத்த தரிசனத்தில் எதுக்காக தேவன் அவனை நியமிச்சு தரிசனமாக அவங்ககிட்ட முகமுகமாக பேசினாரோ, எத்தனை அவமானம் வந்தாலும், எத்தனை அசிங்கம் வந்தாலும், எத்தனை மற்றவங்க மூலியமா நம்மளுக்கு வர பிரச்சனை போராட்டங்கள், நம்மளை மற்றவங்க மத்தியில் வந்து தூசிக்கிறா போல, கேவலமாக பேசுகிறா போல, ஆமென் சொல்லுங்க, இருக்கலாம்.
ஆனா ஆபிரகாம் அதெல்லாம் பெருசா எடுத்துக்கல. தேவன் எதுக்காக அவரை நியமிச்சாரோ அந்த நியமிக்கப்பட்ட காரியத்துல அவர் உறுதியா இருந்தார். ஆமென் சொல்லுங்க. ஏன்னா இப்போ ஆண்டவர் அனுப்புறாரு, அனுப்பினோடனே அங்க போய் ஒரு பலிபீடத்தை கட்டி அங்க சொல்லப்படுகிறது 8 பின்பு அவ்விடத்துக்கு போய் பெத்தேலுக்கு கீழே இருந்தான். அங்க சொல்லப்படுகிறது கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தோய்து கொண்டானுக்குது. அது 7 சொல்லுது, கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததியை இந்த தேசத்தை கொடுப்பன் என்றார். அப்போது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்க ஒரு பலிபீடத்தை கட்டினான். ஆமென் சொல்லுங்க. நீங்க பலிபீடத்தை கட்டிட்டாவ கர்த்தரை துதிக்கிறதுல, சோத்தரிக்கிறதுல, ஜெபிக்கிறதுல கர்த்தர் தான் எல்லான்னு நீங்க எப்போ முடிவு பண்றீங்களோ அந்த இடத்துல தான் உங்களை அந்த பிசாசானவன் உங்களை அதுலேருந்து வெளியே அனுப்ப பார்ப்பான். அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா ஆபிரகாம் போல இந்த பலிபீடெல்லாம் கட்டி கர்த்தரெல்லாம் தோய்து கொண்டுட்டு வராரு. அவர் இருக்கிற பகுதியில் பஞ்சங்கள் அவர் போன தேசத்தில் நிறைய வந்ததுனால இப்போ ஆபிரகாம் அவங்க மனைவி கிட்ட சொல்றாரு. இங்கே சொல்லப்பட்டுக்குது 14 ஆபிரகாமுக்கு எகிப்துக்கு வந்த போது அவன் மனைவி எகிப்து தேசத்துக்கு வந்தோடனே அவங்க மனைவி வந்து ஐஸ்வர்யா ராய் மாரி ஆயிட்டாங்க. யாரு? சாராளம்மா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களா. ஆமா, ஒரு 70 வயசோ அப்ப இருக்கலாம். ஆனா 70 வயசு ஆளு எப்படிங்கிறாங்க? ஆமென் சொல்லுங்க. நடிகரை போல இருக்கிறாங்க. அங்க இருக்கிற ராஜா கூட இருந்த ஆளுங்கெல்லாம் பார்த்து இவ்வளோ அழகா இருக்குது, அப்ப ராஜாக்கு இந்த அம்மாவை கொண்டு போய் நிறுத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணி இப்போ அழகா இருக்கிற சாரால பார்வனுக்கு முன்ன கொண்டு போய் நிறுத்துறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் என்ன சொன்னாரு? நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாயின்னு சொன்னாரு. ஆனா அவர் கிடைச்சது அவமானமோ அசிங்கமோ. இப்போ அவர் மனைவி வந்து ஒரு அரண்மனை கொண்டு போகும்போது அவரோட இருந்த கூட்டங்களாம் எவ்வளவு கேவலமா ஆபிரகாம பேசியிருப்பாங்க. ஆமென் சொல்லுங்க. பத்தியா, நீ எவ்வளவு கர்த்தர் கொடுத்தாரு, தரிசனம் கொடுத்தாரு, உன்னை பெரிய ஜாதி ஆக்குவாருன்னாரு, உன்னை வந்து ஜாதிகளுக்கெல்லாம் தகப்பனா வைப்பாரு, எதை செய்தாருன்னு எவ்வளவு பேர் பேசியிருப்பான். ஆமென் சொல்லுங்க. ஆனா ஆபிரகாம் தேவன் எதுக்காக அவரை நியமிச்சாரோ கொடுத்த தரிசனத்துக்கு அவன் உறுதி உள்ளவனா இருந்தான். ஆமென் சொல்லுங்களா. அவமானத்தை அவன் பெருசா பார்க்கவே இல்லை. இன்னைக்கு நம்மளுக்கு கூட நம்ம அவமானத்தை அசிங்கத்தை நம்மளுக்கு விரோதமா மனுஷன் மூலியமா வர அவமானங்கள் அசிங்கங்கள் வந்து இன்னைக்கு தற்கொலைக்கு நேரம் சில பேரை கொண்டு போயிடுது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா ஆபிரகாம் அப்படி செய்யல. அவனுக்கு தெரியும். ஆமென் சொல்லுங்க. யார் என் மனைவிக்கு விரோதமா, என் புருஷனுக்கு விரோதமா, என் பிள்ளைகளுக்கு விரோதமாக்குறானோ கர்த்தர் அவனை தொடுவாரு. என்னை கூப்பிட்ட தேவன் உண்மை உள்ளவரே. என்னை கைவிட்டு யாரும் வந்து என் மனைவி விட்டுன்னு போன உடனே என்னை நடுத்தருவில் விட்டு போல்டாஸில் போட்டு கூட கோர்ட்டில் போய் சொல்லுன்னு சொல்ற அலைய வைக்கிற தேவன் என் தேவன் இல்லை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களா. ஆமா, இங்க சொல்லப்பட்டுக்குது ஆபிரகாம் மனைவி கொண்டு போனவனுக்கு அங்க சொல்லுது 17 ஆபிரகாம் மனைவியை சாராள் நிமித்தம் கர்த்தர் பார்வனுக்கும் அவன் வீட்டாருக்கும் வாதையை உண்டு பண்ணாராம். என்னத்தை உண்டு பண்ணாரு? உங்க குடும்பத்துக்கு விரோதமா எழும்புறவங்களுக்கு கூட கர்த்தர் வாதையை உண்டு பண்ணுவாரு. ஆனா உனக்கு அவமானம் வந்தாலும் அசிங்கம் வந்தாலும் உனக்கு மற்றவங்க மூலியமா உன்னை கேவலமா பேசினாலும் நீ அதுக்காக நிக்க கூடாது, அதை பத்தி யோசிக்க கூடாது. அதுலயே உன்னை வந்து ஒப்பு கொடுத்து உன்னை கெடுத்து கொள்ளாத. கர்த்தர் உன்னை எதுக்காக நியமிச்சாரோ அந்த நியமிக்கப்பட்ட காரியத்துல கொடுத்த தரிசனத்துல நம்ம உறுதியா இருக்கும் போது உண்மையா அவர் சொன்ன வாக்கு நிறைவேற்ற அவர் நல்லவராகிறார். ஆமென் சொல்லுங்க. இங்க சொல்ற நான் உன்னை
பெரிய ஜாதி ஆக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்தி நீ ஆசீர்வாதமா இருப்பேன்னு. ஆமென் சொல்லுங்க. பெருமைப்படுத்தினாரே. பார்வோன் கேட்கிறாரு, ஏன் உன் மனைவின்னு சொல்லல? அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க இருக்கிற பார்வோன் ராஜாவுக்கு ஆபிரகாம் நிமித்தம் ஒரு பெரிய பயத்தை கர்த்தர் உண்டாக்குனாராம். இங்க மட்டும் இல்ல, ஆதியாக 20:10 இந்த வார்த்தை எழுதி இருக்குது. அங்க இருக்கிற ராஜாங்களாம் கொஞ்சம் அழகான பொண்ணு இருந்தா, புருஷனா இருந்தாலும் புருஷனை சாவச்சிட்டு பெண்களை இட்டுன்னு போயிடுவானுங்க. ஆமென் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. புருஷனை சாவச்சிடுவாங்க, குடும்பத்தை அழிச்சிடுவாங்க. அந்த பெண்ணை மட்டும் இட்டுன்னு போய் அந்த ராஜா என்ன பண்ணுவான், அவன் அரண்மனையில் வச்சுக்குவான். ஆமென் சொல்லுங்க. எகிப்து தேசத்தில் நடந்த காரியம். ஆனா தேவன் அவன் கூட இருந்து என்ன பண்ணாரு? ஆமென் சொல்லுங்களா. அல்லேலூயா. அவன் கொடுத்த தரிசனத்துல உறுதியா இருந்ததுனால எந்த ராஜா அவனுக்கு விரோதமா அவன் மனைவி கொண்டு போய் தான் மனைவியா வச்சுக்க பார்த்தானோ அவன் குடும்பமா அழிஞ்சிடன்னு சொன்னாரு. ஆமென் சொல்லுங்க. இங்க பாருங்க, ஒன்று ஆதியாகமம் 20ஆம் அதிகாரத்தில் நீங்க திருப்பி பார்ப்பீங்கன்னா, ஆதியாகமம் 23, தேவன் இரவில் அபிமெலேக்குக்கு சொப்பனத்துல தோன்றினார். நீ அழைத்த இந்த பெண்ணு நிமித்தம் நீ செத்தாய், அவள் ஒருவனுடைய மனைவி. அப்ப உங்க குடும்பத்தை ஒருத்தருக்கு எடுத்த கர்த்தர் விட்டுருவாரா? சொல்லு, விட்டுருவாரா? ஆனா நீ என்ன பண்ணுவ? யாருன்னா ஒருத்தருக்கு வீட்டில் கெட்டு போயிட்டா, அவன் அவள் தான் அவள் அவள் தான் அப்படின்னு சொல்லி உனக்கு அது ஒரு அசிங்கம் அவமானமா இருக்கும். நீ கடவுளை பெருசாக எடுத்துக்க மாட்டேன். அப்போ நம்ம கர்த்தர் கொடுத்த தரிசனத்தில் ஒரு குடும்பமும் உறுதியா இருந்து செய்வோமானா, ஆமென் சொல்லுங்களா, உனக்கு வர அவமானத்தை கூட ஆசீர்வாதமா மாத்துற தேவன் இங்க இருக்கிறாரு. உனக்கு வர அசிங்கத்தை கூட ஆசீர்வாதமா மாத்துற தேவன் இங்க இருக்கிறாரு. உன்னை யார் கேவலமா நினைக்கிறாங்களோ, அவமானப்படுத்துறாங்களோ, அவ்வளவுதான் உன் லைஃப் போச்சுன்றாங்களோ, அவங்க முன்னால உன் தலையை உயர்த்துறவர் இங்க இருக்கிறாரு. ஆனா கொடுத்த தரிசனத்தை நம்ம என்ன பண்ணோம்? நல்ல முதல் தெரிஞ்சுங்க, ஒரு சபைக்குள்ள கர்த்தருடைய பிள்ளைகளா நம்ம வந்துட்டாவே ஃபர்ஸ்ட்ல ஆசீர்வாதம் வராது, அவமானம் தான் வரும், அசிங்கம் தான் வரும். இப்போ நான் இந்த இடத்துல நிற்கிறதுக்கு காரணம் சொல்லுவேன். நான் உண்மையான சில வருஷத்துக்கு பின்னால் திரும்பி பார்த்தா எங்கள் வீட்டில் ஓடு வீடாக இருந்தது. நாங்கள் ப்ரேயர் பண்ணும்போது அங்கே இருக்கிற மக்கள் மூலிமா வந்த போராட்டம்லாம் எங்களுக்கு அதிகம். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். அதிகம், நிறைய எங்களை வந்து அடிக்கிறப்போல நான் வந்து அடிப்பேன், உதைப்பேன், கத்தியத்து பல பேர் வெட்டுறதுக்கு போன கை இந்த கை. நீ கத்த இந்த கையில் பைபிளை கொடுத்துட்டாரு. பிசாசு என்ன பண்ண, சுற்றி இருக்கிற மக்கள் மூலியமா எங்கள் அம்மாவை மறைக்கிறது, எங்கள் தங்கச்சியை மறைக்கிறது. ஒரு நாள் என் தங்கச்சியை கையை அறுத்துட்டாங்க. ஒரு நாள் மண்டையில் அடிபட்டுச்சு. அல்லேலூயா. அதெல்லாம் என்னால் ஜீர்ணிக்க முடியாது. அதெல்லாம் மண்டையில் அடிபட்டுச்சு. நானும் அதை பற்றி பெருசாக கேட்கவே இல்லை. ஆமென் சொல்லுங்க. எல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவாரு. பிசாசுடைய வேலைன்னா ஆண்டவர் கொடுத்த தரிசனத்திலேருந்து ஆண்டவர் எதுக்காக என்னை நியமிச்சாரோ அந்த நியமிச்ச காரியத்திலேருந்து எப்படின்னா வெளியே வர பல மனுஷனை எழுப்பி என்ன பண்ணா எனக்கு விரோதமாக நிறுத்தினா. அதுக்கு எங்கள் அம்மாவும் துணை போல, எங்கள் ஃபேமிலியும் துணை போல. ஆமென் சொல்லுங்க. இப்போ எங்கள் அம்மா எங்கள் சிஸ்டர் தான் வீட்டில் பெரியவங்க. அவங்க பாருங்க, அங்கே பிரச்சனை வந்தால் கூட என்கிட்ட சொல்லவும் மாட்டாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களா. அல்லேலூயா. இப்போ சில வருஷத்துக்கு முன்னே எங்கள் அம்மா இருந்த நாட்களில் ஒரு காரியம் நடந்தது. நான் கண்ணார பார்த்தேன், ஒரு பெரிய கல்லை தூக்கி எங்கள் அம்மா மண்டையில் அடிச்சாங்க. அல்லேலூயா. அந்த மண்டையில் அடிக்கும் போது நான் பார்க்குறேன், நான் என் கண்ணு கலங்கி, சாமி நீ தான் பார்த்துக்கணும், உன்னுடைய ஊழியத்திலேருந்து என்னை எப்படியே வெளியே கொண்டு போக இந்த பகுதிக்குள்ள இருக்கிற மக்கள் மூலிமா பூந்து என்னை அசிங்கப்படுத்தினா, எங்கள் வீட்டை அவமானப்படுத்தினா, எங்கள் அம்மாவை அடித்து உதைச்சிட்டா நான் என்ன பண்ணுவேன்? மீண்டும் என்னுடைய கொடுத்த தரிசனத்திலேருந்து வெளியே வந்து
நான் பலவிதமாக பண்ணுவேன்னு சொல்லிட்டு சாத்தான் மனுஷனை எழுப்பியிருக்கிறான்னு. யார் அதை பண்ணாங்களோ அவங்க வீடெல்லாம் தங்காத அளவுக்கு கர்த்தர் ஓட வச்சாரு. அந்த பயத்தை கர்த்தர் காட்டினாரு. நான் காட்டல. அவங்க சொன்ன ஒரு இது மாதிரி போலீஸு கமிஷனர் கிட்ட போய் இவங்க சொல்லி எங்கள் வீடு வீட்டு உள்ளே இல்லாதபடி என்னை அங்கங்கே துரத்தி அடிக்கிறாங்க அப்படின்னு என் மேலே சொன்னாங்க. கமிஷனர் யார்? எனக்கு கமிஷனர் எங்க இருக்கிறாரு? ஐஜி எங்க இருக்கிறாரு? மேலே இருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் மறக்கவே முடியாது. எந்த மனுஷன் எங்க அம்மாவை அடிச்சு நான் பார்த்தனோ அதே மனுஷன் ஒரு வீட்டில் ஒளிர்ந்து நான் பார்த்தேன். ஒரு வீட்டில் போலீஸ் பிடிக்க போகுதுன்னு ஒளிர்ந்து பார்த்தேன். நான் அந்த வீட்டு உள்ள பிரேயர் நடத்தலான்னு போறேன். அந்த மனுஷன் அவங்க வீட்டு உள்ள அறையில் ஒளிஞ்சுன்னுக்கிறாரு. நான் கேட்குறேன். அவங்க சொல்கிறாங்க பிரேயர் கூப்பிட்டவங்க, இல்லைப்பா யாரும் கமிஷனர் ஆஃபீஸில் போய் ரிப்போர்ட்டு கொடுத்துருக்குறாங்கப்பா, அவங்க வீட்டில் தங்கவே கூடாதுன்னு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். யார் எங்களை அவமானப்படுத்தினாங்களோ அத்தனை பேரையும் ஏசப்ப பிள்ளையா கர்த்தர் மாத்தினார். அத்தனை பேரையும் ஆண்டவருக்குள்ள நடத்த கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். என்னை யார் திட்டினாங்களோ, என்னை யார் அடிக்க வந்தாங்களோ அவங்க மரணத்தையே நான் எடுக்கிற அளவுக்கு என்னை கர்த்தர் பாஸ்டா வச்சார். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஆசீர்வாதம் வரணும்னா நம்ம நினைக்கிற போல அவமானம் அதிகம் வரும், மனுஷ மூலியமா வரும், நிந்தனை வரும், அவமானம் வரும். ஃபர்ஸ்ட் ஆபிரகாம் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவனே என்ன பண்ணாரு? அங்க இருக்கிற ராஜாக்கள் எல்லாம் ஏவி விட்டாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களா. இவன் திருப்பி நான் கூப்பிட்ட இடத்துக்கு போவானா? இல்லை வானா, எனக்கு தேவையே இல்லை, உன் ஊழியம் தேவையில்லை, நீ தேவையில்லைன்னு திரும்பி போயிடுவானான்னு பார்த்தாரு. ஆனா அவன் போல. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களா. இன்னைக்கு கொஞ்சம் திட்டினாவ, கொஞ்சம் சர்ச்சுக்குள்ள எதனா ஒன்று சொன்னாவோ எவ்வளோ கோபம், எவ்வளோ எரிச்சல், எவ்வளோ பின்னால போய் தவறா பேசிடுறாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களா. அது மட்டும் இல்லை, ஆபிரகாம் கிட்ட பிடிச்ச ஒரு காரியத்தை நான் பார்த்தேன். அவன் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆனா அவனை பழி வாங்கல. அவமானத்தை சகிச்சாரு, அசிங்கத்தை சகிச்சாரு. அது மட்டும் இல்ல, அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் இப்ப பாகத்தை பங்கு போட்டுன்னு வெளியே போலான்னு பாக்குறாரு. அப்ப ஆதியாகம் 13ஆம் அதிகாரத்தில் பார்த்தா லோத்து நிமித்தம் தான் ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டாரு. ஆபிரகாம் நிமித்தம் லோத்து ஆசீர்வதிக்கப்படுறாரு. அங்க பார்த்தா ஆட்டு மந்தை மாட்டு மந்தெல்லாம் பெருகுது. பெருகிட்ட உடனே இப்போ சொல்றாரு, லோத்து நல்ல பெஸ்டான இடத்த கேட்குறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. பாரிஸ் எனக்கு கொடுத்துரு, கும்மிடி பூண்டி நீ எடுத்துக்கன்றாரு. ஆமென் சொல்லுங்க. மவுண்ட் ரோட்டை என்ன கொடுத்துரு, ஆமென், தாம்பரம் உனக்கு கிடைக்கிட்டான்றாரு. ஆமென் சொல்லுங்க. இவங்களுக்குள்ள இப்போ பார்த்தா அங்கே அண்ணன் தம்பிங்களுக்குள்ள அந்த இடத்துல ஆட்டு மேய்க்கிற மேய்ப்பர்களுக்குள்ள வாக்குவாதம். என் ஆடை ஓட்டணும், உன் ஆடை ஓட்டணும். புல் இருக்கிற இடத்துல உன் ஆடுக்குது, புல் இல்லாத இடத்துல ஏன் ஆடுக்குதுன்னு ஒருத்தருக்கு சண்டை போடுறாங்க. அந்த இடத்துல ஆபிரகாம் போய் லோத்து முன்னால் நின்று சொல்றாரு, நம்ம 2 பேரும் சகோதரன் தானே, வாக்குவாதம் வேணாம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களா. அந்த இடத்துல விட்டு கொடுத்தாரு. அப்போ நம்மளுக்குள்ள எரிச்சல், இந்த வருஷத்துல நம்மளுக்குள்ள இருக்கிற கோபத்தை விட்டு கொடுக்கணும், எரிச்சலை விட்டு கொடுத்துடணும், பை வாங்குற எண்ணத்தை விட்டு கொடுத்துடணும், பகைக்கிற எண்ணத்தை விட்டு கொடுத்துடணும். அப்பதான் கர்த்தர் நம்ம மேல வைத்திருக்கிற ஆசீர்வாதம் வெளிரகமா தெரியும், இல்லைன்னா தெரியாது. பாரு, இந்த 13 நீங்க பாருங்க. அவர் நல்ல பெஸ்டான இடத்த எடுத்துக்கிறாரு. ஆபிரகாமுக்கு நீ சொல்லு போறேன்னு போறாரு. அப்புறம் தான் சொல்றாரு கர்த்தர், நீ கண் பார்க்குற பூமியை உனக்கு நான் தருவேன்ற. இந்த 13ல் 2 பேரும் பிரிகிறாங்க. ஆனா 14ல் பார்த்தீங்கன்னா சோதம் குமாராவில் இருக்கிற ராஜாக்கெல்லாம் இப்போ லோத்தை அந்த பகுதியில இருந்து தூக்கிட்டு போறாங்க.
ஆமென் சொல்லுங்க. நீங்க பாருங்க, அந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டுக்குது. ஆதியாகம் வாசிங்க 14ஆம் அதிகாரத்தில் சோத்திரம் 13-14 பாருங்களேன். தப்பியோடின ஒருவன் எபிரெயனாகிய ஆபிரகாமிடத்தில் வந்து ஆபிரகாம் இடத்துக்கு வந்து அதை அறிவித்தான். ஆபிரகாம் தன்னோட உடன்படிக்கை செய்திருந்த மனிதனாகிய எரிகோலுக்கும் ஆனேருக்கும் போதும். இந்த இடத்துல சொல்லப்படுது, ஆபிரகாம் லோத்து தூக்கின்னு போன ஆபிரகாம் கேட்டப்போ ஒருத்தர் சொல்றான். ஆமென் சொல்லுங்க. இப்போ அவனை காப்பாற்ற போறாரு. அந்த அதிகாரத்தில் பாருங்க, அதுலயே 16 வாசிங்களா. இல்ல சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான். ஆனால் அந்த 13 பார்த்தா 2 பேருக்கும் பிரச்சனை வருது. ஏதோ அங்கே மனைவி இல்லை, மனைவி இருந்தால் இன்னும் சண்டை ஆகிட்டே இருக்கும். ஆமென் சொல்லுங்க. பிரிகிறாங்க, அந்த சொத்து பாகத்தை பிரிச்சுக்கிறாங்க. ஆபிரகாம் மேலே தான் லோத்து ஆசீர்வதிக்கப்பட்டாரு. ஆனால் ஆபிரகாம் காட்டி இப்போ லோத்து என்ன பண்ணுறாரு? வாக்குவாதம் பண்ணுறாரு. இன்னைக்கு கூட நம்ம சபை நிமித்தம் பல பேர் ஆசீர்வாதத்தை பெறுவாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க? வாக்குவாதம் பண்ணுவாங்க. அங்கே வாக்குவாதம் பண்ணுறாரு. ஆனால் இப்போ 14ஆம் அதிகாரத்தில் பார்த்தா சோதம் குமாரில் இருக்கிற ராஜா அந்த லோத்து குடும்பத்தை அந்த பகுதியில் இருக்கிற அத்தனை பேரை தூக்கின்னு போயிடறான். ஆனால் ஆபிரகாம் தான் ஒரு 318 பேருக்கு மேலே போய் யுத்தம் பண்ணி அந்த லோத்தை திருப்பி மீட்டுன்னு வர்றாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ நம்மளாம் தான் என்ன பண்ணியிருப்போம்? 13ஆம் அதிகாரத்தில் நடந்து இப்போ நானும் சொல்லிக்கிறேன். அன்னைக்கு பற்றியா எவ்வளோ முறைச்சா, எவ்வளோ பண்ணம் பற்றியா, நல்லா இருக்கிறான பற்றியாப்பா, பிடிச்சாங்க பற்றியா போலீஸு. ஆமென் சொல்லுங்க. விட மாட்டாங்க அப்படின்வாங்க. ஆனால் ஆபிரகாம் என்ன பண்ணல? அப்படி பேசலை. இனி கூட சர்ச்சுலேயே இருந்தால் கூட என்ன வருது? ஒருத்தருக்கு ஒருத்தர் போடாமல், ஒருத்தருக்கு ஒருத்தர் பை வாங்குற எண்ணம், ஒருத்தருக்கு ஒருத்தர் பகைக்கிற எண்ணம், ஒருத்தருக்கு ஒருத்தர் கசப்பான ஜீவியம். கத்தந்த வருஷத்தில் அதெல்லாம் வேரோடு பிடுங்கி போடணும். நம்மளாம் சகோதரர்கள் ஒருமித்து வாசம்னா எத்தனை நன்மை, எத்தனை இன்பனுக்குது. அப்போ அதில் இப்படிலாம் நீங்கள் பார்த்துங்க. அதில் சொல்லப்பட்டுக்குது, அங்கே இருக்கிற ஊழியக்காரர் வந்து ஆபிரகாம் ஆசீர்வதிக்கிறார். அந்த வசனம் பாருங்க 18. அன்றிலும் வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாயிருப்பதாக. ஏன்? அவன் பை வாங்குற எண்ணத்தில் இல்லை, பகைக்கிற எண்ணத்தில் இல்லை, எல்லாத்தையும் மறந்துட்டான். ஆமென் சொல்லுங்க. வீட்டில் தான் தெரியும் யார் யார் பகைக்கிறது, பை வாங்குறது. அப்போ இந்த வருஷத்தில் கத்தர் பை வாங்குற எண்ணம், பகைக்கிற எண்ணம், புருஷன் திட்டினா, மனைவி திட்டினா, போன மாதம் திட்டினா, நேற்று நைட்டு திட்டினா, இன்னைக்கு சோறாக்காத, குழம்பாக்காத, வீட்டில் வந்து போய் அப்படியே புடவை போட்டு ஜம்காலத்தை போட்டு தூங்கிட்டு, நான் பண்ண மாட்டேன், உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு. அந்த புருஷன் படுற பாடு வீட்டில் தான் தெரியும். சில பேர் சொல்ல மாட்டாங்க புருஷன். ஏன் சொன்ன திருப்பி நான் எதுனா வந்து கேட்டேன்னா இன்னும் வேட்டாயிடும். சிரிப்பை பாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களா. அது மட்டும் இல்லை பாருங்க, அங்கே இருக்கிற ராஜா சோத்திரம் கீழே வாசிங்க 20. ஆமென் சொன்னார். அங்க ஜனத்தை கூடுன்றாரு ராஜா. சொல்றாரு ஜனத்தை கூடுன்றாரு. பொருளை எடுத்துக்கோ, ஜனத்தை கூடுன்றாரு. அவன் சொல்றான், உன் பொருள் எனக்கு தேவையில்லை, ஜனந்தான் தேவைன்றான். என்ன தேவை? வாசிங்க. சோதோமின் ராஜா ஆபிரகாமை
நோக்கி ஜனங்களை எனக்கு தாங்க, பொருள்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றார். ஆமென் சொல்லுங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் இப்படி வைக்கிறேன், அது ஒரு வீடியோவே எடுக்கலான்னுக்கிறேன். இங்கே 1000 ரூபாய், இங்கே ஒரு ஆத்மா. ஆமென் சொல்லுங்க. எதை எடுப்பீங்க? 1000 ரூபாய் தான் மாறும். இது நாங்கள் செய்வோம், மாறும். அப்படின்னா பணம் தான் இன்னைக்கு வந்து போனால் ஒரு குழம்பு சோறு ஆகிறதுக்கு ஒரு 1000 ரூபாய் தான் போதும். இந்த ஆள் என்ன பண்ண போகிறான்? அப்போ இங்கே பாருங்க, ஆபிரகாம தேவன் ஆசீர்வதித்ததுக்கு ஒரு காரணம் என்னன்னா, சோதாம் குமாராவில் கொள்ள அடித்த பொருளை அவன் கேட்கல. அவன் கேட்குறான், அங்கே இருக்கிற ஆத்துமக்களை எனக்கு திருப்பி கொடுத்துரு, ஜனங்களை கொடுத்துரு, ஜனங்களை கொடுத்துரு. சென்னை பட்டணத்தில் இருக்கிற ஜனம் தான் எங்களுக்கு தேவை. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ உன் பக்கத்தில் அக்கத்தில் இருக்கிற ஜனத்தை கத்தருக்காக கேளு, உன்னை கத்தர் ஆசீர்வதிப்பாரு. ஆமென் சொல்லுங்க. அப்போ அந்த இடத்துல பாருங்க, அது மட்டும் இல்லை, ஆபிரகாம் கிட்ட இன்னொன்று பிடிச்ச ஒரு குணம் என்னன்னா, சோத்திரம். ஆதியாக 22ஆம் அதிகாரத்தில் பார்த்தா ஆபிரகாம் எல்லாத்திலையும் கத்தர் ஆசீர்வாதமாக வச்சிடறாரு. ஆசீர்வாதமாக வச்சாலும் அவருடைய சுயம் ஃபஸ்ட்டு அவமானம் அசிங்கம், அதை கத்தருக்காகவும் சகிச்சு உறுதியாக நின்று தரிசனத்தை நிறைவேற்றினான். கத்தர் எதுக்காக அழைச்சாரோ அதுதான் எனக்கு முக்கியம். என்ன பண்ணான்? ஆபிரகாம் ஒப்பு கொடுத்தான். ரெண்டாவது, அந்த சோதாம் குமாரில் இருக்கிற லோத்த பகைச்சவன் தான், பெருமை ஆங்காரம் ஆணும் வந்து என்ன பண்ணிட்டான், ஆபிரகாமையே வந்து வேணான்னு ஒதுக்குனவன் தான். ஆனால் ஆபிரகாம் அப்படி பண்ணலை. அவனுக்கு வர ஆபத்து வரும்போது அவனை போய் மீட்னு வந்தான். ஆதியாக 19 அந்த லோத்துக்கு தேவதூதர்களே வந்து அங்கே செய்கிற பாவங்கள் அக்கிரமங்கள் பெருகி இருக்குதுன்னு அந்த இடத்துல லோத்து வீட்டில் வந்து நிற்கும் போது ஆபிரகாம் லோத்து குடும்பம் அழிஞ்சு போவாத இருக்க ஒரு 50 நீதிமானங்கள் நாங்கள் ஜெபம் பண்ணா அந்த சோதாம் குமாராவை காப்பாற்ற மாட்டேன்னா. சொல்லுங்க, எத்தனை பேர்? 50 பேர் இருந்தா, 20 பேர் இருந்தா, அதுக்கு தான் ஜெபத்துக்கு ஆளை கூப்பிடுறோம். அந்த ஆதியாக 18 சொல்றாரு, துன்மார்க்கனோட நீதிமான துன்மார்க்கனோட அழிச்சிடாத. ஆமென் சொல்லுங்க. சமமா பேசாத, நீதிமான துன்மார்க்கன் சமமா பேசாத. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த இடத்துல பார்க்குறோம். அப்போ பாருங்க, ஆபிரகாம் பரிந்து பேசின ஜபந்தான் லோத்து மனைவி, லோத்து கையில் இருந்த 2 பிள்ளைகளை தேவதூதன் கையை பிடிச்சு அந்த பட்டணத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து நிறுத்தினாரு. கர்த்தர் நம்மளுக்கு கூட அந்த கிருபை தரக்கூடாதா? ஆமென் சொல்லுங்க. அங்கே பார்க்குறோம். ஆனால் அந்த ஆதியாக 22 பார்த்தா 100 வயசில் ஒரு குழந்தை பிறகுது. அந்த குழந்தைய இப்போ கர்த்தர் கேட்குறாரு. சுயத்தை என்ன பண்ணுறான்? விட்டு கொடுக்குறான். ஃபஸ்ட்டு அவமானத்தை சகிக்கிறான். ரெண்டாவது பை வாங்குற எண்ணம் போறாம இந்த ஒருத்தருக்கு விரோதமாக வர எண்ணங்களை கத்துறவன் ஆபிரகாம் அது பெருசாகவே எடுத்துக்கிறது இல்லை. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு ஏன் நிறைய பிபி, சுகர், லோ ப்ரெஷர்லாம் வருதுன்னா, ஒருத்தர் பண்ணிட்டா அந்த எண்ணங்கள் நம்மள என்ன பண்ணும்? கொண்டுனே இருக்கும். கர்த்தர் அந்த ஆவியை துரத்தணும், பிசாசு. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால தான் ஆசீர்வாதமும் நம்ம மேலே வராது. ஆனால் அங்கே நீங்கள் 22 பார்த்தா சுயத்தை சாகடிக்கிறான். சொந்த பிள்ளை 100 வயசுல பிறந்திருக்குது. இப்போ ஆபிரகாமை பார்த்து கேட்குற, உன் பையனை எனக்கு தான் பலியான்றாரு. ஆமென் சொல்லுங்க. நம்ம தருவோமா யாருன்னா சொல்லுங்க. இப்போ பசங்க கீழே உட்காரத்துலேயே அவங்க தாய் மரங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாகுது. என்ன பண்ணுறான்னு தெரியல, என்ன பண்ணுறான் பார். குழந்தைங்க கீழே உட்காந்துக்குது, அப்பா அம்மா இல்லாத பிள்ளை போல. அவங்க அப்பா அந்த பக்கம் பார்க்குறாரு, அவங்க அம்மா இந்த பக்கம் பார்க்குற, பையன் அப்படி பார்க்குறான். என்னை விட்டுட்டு வேடிக்கை பார்த்துனுக்கிறல, வீட்டில் வந்து பார்த்துக்கிறேன். என்ன ஜெயிலில் போட்ட கதையாகுது இங்கே.
ஒரு கீழே உட்கார வைக்கிறதுக்கு அப்பா மகனாவது அவ்வளோ கஷ்டமாகுது. ஒரு குழந்தைய தூக்கின்னு போய் பலி கொடுக்க எவ்வளோ கஷ்டமா இருக்கும். ஆனால் அவன் சுயத்தை என்ன பண்ணான்? விட்டுட்டான். அப்போ சர்ச்சைக்கு வரவங்க என்ன பண்ணணும்? சுயத்தை விடணும். என்னத்தை விடணும்? உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணுமா? ஆமான்னு சொல்லுங்க. இடம் இல்லைன்னா நீங்கள் அதெல்லாம் பார்க்கக்கூடாது. பட்டுன்னு தரையில் உட்கார்ந்துடணும். ஆமான்னு சொல்லுங்க. சுயத்தை விடுங்க. முதுகு வலிக்கும் பாஸ்டர் கீழே உட்கார்ந்தா. அப்போ அந்த 22 பாருங்க, நீங்கள் புள்ள பார்த்துங்க, நான் முடிக்க போகிறேன். அங்கே சொல்லப்பட்டுக்குது, தான் மகனை பலி கொடுக்க போகும்போது எத்தனை நாளாவது பாருங்க. ஆதியாக 22ஆம் அதிகாரம் 3:4. 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தான், தூரத்தில் அந்த இடத்த கண்டான்னுக்குது. கீழே சொல்லப்பட்டுக்குது, தேவன் தனக்கு குறித்த இடத்துக்கு புறப்பட்டு போனான்னு எழுதப்பட்டுக்குது. ஆமென் சொல்லுங்க. 3 நாள் பலி கொடுக்கறதே பெரிய விஷயம் இல்லை? ஆமாம். இப்போ 3 நாள் போயிட்டு ஒரு இடத்துல நின்று பலி கொடுக்கணும் எவ்வளோ கஷ்டம். இப்போ உண்மையாகவே நம்மளுக்கெல்லாம் தேவன் ஈவா வந்து ஆராதனை செய்யறதுக்கு இடத்தையும் கொடுத்துருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. எல்லாம் வசதி வாய்ப்பும் கொடுத்ததுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமாம். இப்போ நான் சாமி அறியாத சாமியெல்லாம் கும்பிட்டுக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. காலங்காலமான கிறிஸ்டினால் நான் இல்லை, பக்கா இந்து. ஆமென் சொல்லுங்க. நான் கும்பிட்ட சாமியில் எப்படி 3 நாள் போய் மலை ஏறணும். ஆமென் சொல்லுங்க. 3 நாள் போய் அந்த கோயிலில் குளத்தில் போய் கிழிச்சிட்டு அங்கே இருக்கிற சாமிங்களெல்லாம் வந்து கும்பிட்டு ஐயோ தலைகளெல்லாம் முடி நல்லா இருக்கும், அந்த முடியை எடுத்துன்னு போய் கொடுத்துட்டு வரணும். ஆமென் சொல்லுங்க. ஒரு அலுவலியா சொல்லுங்களா? ஆமாம். எத்தனை வாட்டி தரும் அந்த தலை மொட்டை அடிச்சிருக்குது. ஆமென் சொல்லுங்க. அலுவலியா சொல்லுங்க. ஆனால் அப்போ மொட்டை அடிச்சா மீசையை எடுக்கணும். பார் கை காட்டுறாங்க பார். என்ன பண்ண முடியும்? இங்கே தான் கொஞ்சம் காரியம். நான் முடிக்கிறேன். சோத்திரம். இதுக்கே 10வது பல நேரம் முடிச்சிடறேன் நான். அப்போ இங்கே சொல்லப்பட்டுக்குது பாருங்க, சுயம். அப்போ நம்ம சர்ச்சை உள்ள ஆபிரகாமுக்கு சுயத்தை என்ன பண்ணாரு? சுயத்துக்கு பெரிய காரியமாக கொடுக்கல. இப்போ குழந்தைய கேட்டாருன்னா கர்த்தர் மனைவி கிட்ட சொல்லாத குழந்தைய தர முடியுமா? சொல்லுங்க. இப்போ மனைவி கிட்ட போயிட்டு, ஏமா ஆண்டவர் வந்து இன்னைக்கு நைட்டு காலையில் ஞாயிற்றுக்கிழமை பலிக்கு நம்ம குழந்தைய தான் கேட்டுக்கிறாரு, கொடுனா கொடுப்போம்மா? சொல்லுங்க. ஒரு கல்யாண நாளில் ஒரு டீ கொடுனாவோ உன்னை பிடி என்ன பிடின்னு பார்க்குறாங்க. குழந்தையா கொடுப்பாங்க? ஐயோ இந்த மாதம் என்ன கேட்கலையே கர்த்தருக்கு சோத்திரன்றாங்க. நீ திட்டின்னு நான் வாங்கின அவசியமா? இப்போ திட்டி நீ கொடுக்கும்போது எத்தனை வயிற்ற கலக்கும். அப்படின்னா நான் அதை சொல்ல நல்லா தெரிஞ்சுங்க. ஒரு மகனை பலி செலுத்துறானா அதெல்லாம் எவ்வளோ பெரிய காரியம். ஆமென் சொல்லுங்க. ஆபிரகாம் ஒன்றும் தேவன் சும்மா ஆசீர்வதிக்கலை. இங்கே தான் இந்த வசனத்தை சொல்கிறாரு. 3 நாள் போகிறது கஷ்டம். அதிகாலையில் எழுந்து அந்த கட்டெல்லாம் பிளந்துக்கின்னு கைதிக்கு நல்ல மேலே ஒரு நல்ல மேட்டு போட்டு கைதிக்கு தீனியை கொடுத்து அங்கே இருக்கிற ஆள் வேலைக்காரங்கெல்லாம் எழுப்பி பையனை எழுப்பி அவனுக்கு காயிலே எதுனா பொராட்டா கொடுத்துருப்பாரு. கொடுத்துட்டு இப்போ பையனை என்ன பண்ணுறாரு? டாட்டா சும்மலை ஏற்றுறாரு. சில பேர் வராங்க பின்னால் வண்டி ஏற்றுன்னு ஆபிரகாம் கூடியா. அந்த இடத்துல 3 நாளாவது அந்த இடம். அந்த இடத்துல வந்து வண்டி நிறுத்துறேன், எல்லாம் வண்டி 2 வீலர்லாம் நிறுத்துங்க, கைத எல்லாரையும் நிறுத்த சொல்லிட்டு நீங்கள் காத்துருங்க, நாங்கள் 2 பேரும் போயிட்டு தேவனுக்கு ஆராதனை பண்ணிட்டு வரோன்றாரு. ஆமென் சொல்லுங்க. பையனும் கூலிங்காக போகிறான். அப்பா நல்லா ஆண்டவரை துதிக்க தான் போகிறாருன்னு. ஆமென் சொல்லுங்க. நான் பார்த்தேன் இங்கே இப்போ இருக்கிற பிள்ளைங்க கீழ்படிறதுக்கு ரொம்ப எதிர்த்து நிற்கிறாங்க. ஆமென் சொல்லுங்க. நல்லா தெரிஞ்சுங்க. உங்கள் சின்ன வயசில் தேவனுக்கு எவ்வளோ முக்கியம் கொடுத்து சபையில் நீங்கள் நிற்கிறீங்களோ அதுதான் உங்கள் எதிர்காலத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஈசாக்குன்றது அதோடைய அர்த்தம் மகிழ்ச்சின்னு அர்த்தம்.
ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஈசாக்குன்றது ஐசக் இங்கிலீஷ்ல, அதோடைய விளக்கம் மகிழ்ச்சி. என்னது மகிழ்ச்சி? அந்த வீட்டுக்கு சாராளுக்கு ஆபிரகாமுக்கு எப்படி கிடைச்சது? எப்படி கிடைச்சது? மனைவி கிட்ட போய் சொல்லியிருந்தா அந்த அம்மா குழந்தை கொடுத்தே இருக்காது, வீட்டை விட்டு போயிட்டு இருக்கும். ஆமென் சொல்லுங்க. கேட்கல, மனைவி கேட்டலாம் கேட்கல. குழந்தை இட்டுன்னு போனாரு. அவ கூலிங்காக சொல்லிட்டு போற, நாங்கள் 2 பேரும் போய் ஆண்டவருக்கு ஆராதனை செய்துட்டு என் பையன் பாட நான் பாட, அவன் ஆட நான் ஆட, 2 பேரும் கத்தரை துதிக்க போறோம், மகிமைப்படுத்த போறோம், நீங்களா இங்கே இருங்கன்றாரு. போயிடுறாரு. பையன் போய் கேட்குறான், அப்பா டாடி கத்தி இருக்குது, கட்டை இருக்குது, நெருப்பு இருக்குது, பலி செலுத்துறதுக்கு ஆடு எங்கன்றான். ஆனால் அந்த ஆள் சொல்லியிருக்கணும், நீ தாண்டா அதுன்னு. ஆமென் சொல்லுங்க. சொல்லலை. ஆமென் சொல்லுங்க. என்ன சொல்றாரு அதுக்கு பதில்? தேவன் அதை பார்த்து கொள்வார். தகான பலிக்கு ஆட்டுக்குட்டிய தேவன் பார்த்துக்குவாருன்றாரு. அப்ப பாருங்க, தான் மகனுக்கு முன்ன யாரை காட்டுறாரு? தேவனை காட்டுறாரு. நம்ம பிள்ளைகளுக்கு முன்பாக யாரை காட்டுறோம்? தேவனை காட்டுறோமா? யார் யார் தேவனை காட்டுறோம்? உன் லைஃப், உன்னுடைய படிப்பை தேவன் பார்த்துக்குவாரு. உன்னுடைய வாலிப வயசு தேவன் பார்த்துக்குவாரு. அப்ப தேவன். ஆமென் சொல்லுங்க. எந்த தேவனான்ற பாருங்க, அதுக்கு அர்த்தங்குது. தேவன் பார்த்துக்குவாரு. இப்போ 2 பேரும் போறாங்க. அங்கே போனோடனே அந்த ஈசாக்க கட்டை கட்டெல்லாம் வந்து அடைக்கிட்டு, பையன் தான் அடக்குறான், கட்டை கட்டெல்லாம் அடைக்கிட்டு அதுக்கு மேலே பையனை போய் படுக்க வச்சா எப்படி இருக்கும்? சும்மா பெட்டில் சோபால பத்தாவ, சில பேர் சோபால படுக்கிறது, சில பேர் நல்லா பெட்டில் பஞ்சு பெட்டில் படுக்கிறவங்களுங்கிறாங்க. ஆமென் சொல்லுங்க. பிரிங்க அந்த பஞ்சு அப்படி இப்படின்னும் அது மாதிரி நல்லா தூங்குறவங்கிறாங்க. இவர் கட்டையில் படுத்துனுங்கிறார். கட்டையில் போறவனுன்றாங்களே, அது ஆபிரகாம் பையனுக்கு தான். அப்போ கட்டையில் படுத்துனுங்கிறாரு. இப்போ சொல்ற, இப்போ கத்தி எடுக்கிறாரு, வெட்டணும்னு முடிவு பண்ணிட்டாரு. கத்தியை தூக்கி இப்படி காட்டுறாரு மேல, ஆபிரகாமே உன் கத்தியை கீழே போடுன்றாரு. நீ கத்தருக்கு பயப்படுறன்றத நான் இப்பதான் அறிய. அப்ப இத்தனை வாட்டி அவர் அறியலையா? சுயத்தை நம்ம விட்டு கொடுக்கும் போது தான் என்ன பண்ணுவாரு? கத்தர் யாருன்றது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். என்னத்தை விடணும் சொல்லுங்களேன். இப்போ எனக்கு தொண்டை கொஞ்சம் கம்மியா இருக்குது. எல்லாருடைய தொண்டையும் வரணுமா வரக்கூடாதா? சொல்லுங்க. இப்போ நம்ம காலையில் எழுந்து வரத்துக்கே எவ்வளோ கஷ்டமா இருந்திருக்கோம் இன்னைக்கு. சொல்லுங்க. இந்த சில பேருக்கு வந்து கையெடுத்து தான் கும்பிடணும், பாவம். இந்த காயில் ஏந்து கிழிச்சிட்டு அந்த துணியை போட்டுன்னு, ஐயோ அந்த மூஞ்சில் பவுடரை போட்டுன்னு அந்த வீட்டில் இருந்து இந்த சர்ச்சுக்கு வரத்துக்குள்ள படுற பாடு, ஐயோ இயேசுவே. அதில் எதுனா ஒன்று பலி, உங்கள் வீட்டுக்கார பலி கொடுன்னா வந்துடுவீங்களா? உள்ள வேற சர்ச்சுக்கு போயின்னு இருப்பீங்க. அப்படின்னாது ஆபிரகாம தேவன் ஒன்று சும்மா ஆசீர்வதிக்கல. ஆமென் சொல்லுங்க. நான் முடிக்கிறேன். நான் இதை வந்து அடுத்தது நான் பேசலான்னுக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. இதுக்கு நேரம் பத்தலை. அது கீழே பாருங்க, 22ஆம் அதிகாரத்தில் இப்போ சொல்றாரு. அந்த 13 வாசிங்க, இல்லை 12. அப்போது அவன் பிள்ளையாண்ட மேல உன் கையை போடாத, அவனுக்கு ஒன்றும் செய்யாத, அவன் உன் புத்தனன் என்றும் உன் ஏக சூதன் என்றும் நீ பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயந்தாலுன்னு இப்ப நான் அறியறேன்றாரு. யாருக்கு பயப்படணும்? தேவனுக்கு. அப்போ பலி. நான் பார்த்தேன் அந்த காலையில் சின்ன பசங்க கெட்ட வார்த்தை பேசுறத பார்த்தேன். அப்பா அம்மா கெட்ட வார்த்தையை பேசி மனைவி திட்டும் போது அந்த குழந்தை அப்படியே அதை டேப் பண்ணி வச்சுக்குது. அதுக்கு தான் உங்கள் பிள்ளைங்க எதிர்க்க உங்கள் மனைவி கணிவெல்லாம் கெட்ட வார்த்தை பேசுனா பீச்சுக்கு ஆகிட்டு போய் பேசுங்க. புரியுதா? நான் சொல்லித்தரேன், பேசுங்க, என்ன வேணாலும் பேசுங்க. பீச்சுக்காக போயிடுங்க, ஆமென் சொல்லுங்க. இல்லை அண்ணா நகர் டவருக்காக போயிடுங்க. வீட்டில் பேசாதீங்க. நீ வீட்டில் ஹேய் அப்படின்னு அசிங்கமாக கேட்கும்போது அந்த குழந்தை காதுக்குள்ளே அது போயினே இருக்குது. அது பெருசாக என்ன பண்ணுது? அதுக்கப்புறம்
அம்மாவை திட்ட ஆரம்பிக்குது, அப்பாவை திட்ட ஆரம்பிக்குது. ஆனால் இப்போ அப்பாவுக்கு அம்மாவுக்கு தெரியாது, குழந்தை கண்டுக்க மாட்டான். ஆனால் குழந்தை எல்லாத்தையும் பதிவு பண்ணி வச்சுக்கிறான். ஒரு நாள் உனக்கு அது வரும், கவலையே படாத. நீ காலையில் கத்துற என்கிட்ட காட்டின சின்ன பிள்ளைகளுக்குள்ள பெரியவங்க பேசுகிற அசிங்கமான கெட்ட வார்த்தை கோபம் வந்ததுன்னா வேற வார்த்தையில் கேட்குற கேள்வி வந்து அந்த மனைவியே வந்து மனைவி சகிச்சிட புருஷன் தானே, பிள்ளைங்க சகிக்க முடியுமா? ரலிலியா சொல்லுங்களேன். இங்கே யாரும் அது மாதிரி பேசலைன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நான் காலையில் குழந்தைங்கள பார்த்தேன். உங்கள் வீட்டில் யாருன்னா டென்ஷனில் நீங்கள் கேட்டால் கூட தயவு செய்து சூளை பார்க்குக்கு இட்டுன்னு போயிட்டு வாக்கிங் பண்ணுற மாதிரி அவங்கள கூடியே இட்டுன்னு போயிட்டு திட்டிக்கினே போங்க. புரியுதா? நான் சொல்லி கொடுக்குறேன். உங்கள் பிள்ளைங்க எதிர்க்க பேசாதீங்க பிரதர் சிஸ்டர். ஆமான்னு சொல்லுங்க. இன்னைக்கு காலையில் கத்த. அது மட்டும் இல்லை, இன்னொன்று பலி. இப்போ பலின்றது வந்து துதிக்கிறது ஒரு பலி, வசனம் பேசுறது ஒரு பலி. ஆமான்னு சொல்லுங்க. இப்போ கால் வலிய நின்று கால் வலிக்கு நிற்கிறேன் இல்லை, சில பேர் கொஞ்சம் நின்னா போதும் அந்த அம்மாவுக்கு கை கால்லாம் வலிக்கும். எப்போ உட்கார வைப்பார் தெரியலன்னு நின்றுக்குன்னே திட்டம் அந்த குழந்தை. எனக்கு கட்ட காலு, அதுக்கு மனுஷன் காலு. பாஸ்டர் 1 hour நீங்கள் நிற்க வச்சிங்களே, அது கூடாத காரியம். என்ன பண்ணுவேன்? ஆமான்னு சொல்லுங்க. ஆமாம். அப்போ என்னதுன்னா நிற்கிறது அந்த பலின்றது வந்து நம்ம மாம்சத்தையே என்ன பண்ணோம், முற்றிலும் வேரோடு பிடிங்கி எறியணும், சுயத்தை எறியணும். இந்த மாசத்தில் உங்களுக்கு கொடுக்குற சுயத்தில் என்ன பண்ணுறீங்க, எரிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது கீழே சொல்கிறாரு பாருங்க. இந்த காரியத்தெல்லாம் செய்த உடனே அங்கே சொல்லுது 16 சோத்திரம் 16, நீ உன் புத்திரன் என்றும் ஏகசூதன் என்றும் பாராமல் அவனை எனக்கு ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடினால். எந்த காரியம் செய்தாரு? மனைவி தங்கச்சின்னு சொன்ன காரியம். எந்த காரியம் செய்தாரு? ஆசீர்வாதம் பெற்றுவன். இன்னைக்கு பாகத்தை பங்கு போட்டுன்னு போகும்போது அவன் போய் மாட்டிக்கிற இடத்துல அவனை காப்பாத்தினா பாரு. அது ஒரு நல்ல குணம். ஆமான்னு சொல்லுங்க. எந்த காரியம் செய்தார்? பிள்ளைய காட்ட உடனே மனைவி கிட்ட சொல்லாத, புருஷன் கிட்ட சொல்லாத, ஆண்டவருக்கு தான் என் பிள்ளை முதல் இடன்னு குத்தா இருப்பாரு. அந்த காரியத்தை செய்தாரு. கர்த்தர் நம்மளுக்கு கூட அந்த கிருபை தரணும். கீழே சொல்றாரு பாருங்க, நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சோத்திரம் 17, நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சன்னதியை வானத்து நட்சத்திரத்தை போல கடற்கரை மணலை போல பெருக பண்ணுவேன் என்று உன் சந்ததிகள் தங்கள் சத்துருக்களுடைய வாசலை சுகந்தரித்து கொள்ளும். ஆமன் சொல்லுங்க. இதோட நான் முடிக்கிறேன். ஆமன் சொல்லுங்க. நான் 3 காரியம் பேசணும். ஆமன் சொல்லுங்க. திருப்பி நான் அடுத்த வாரம் வந்து இதை பற்றி பேசலாம். ஆமன் சொல்லுங்க. திருவிருந்தன்னைக்கு பேசலாம். இப்போ நம்ம ஜெபம். அப்போ 3, முதல்ல ஆபிரகாமுக்குள்ள தேவன் எது அவருக்கு என்ன தீர்மானிச்சாரோ அவரை குறித்து தரிசனம் கொடுத்து அவரை நடத்தினாரோ அந்த காரியத்தில் அவன் எப்படி இருந்தான் சொல்லுங்களேன்? கிணுங்கவே இல்லை. இப்போ ஆண்டவர் இங்கே தரிசனத்தை கொடுத்து தான் இந்த இடத்துல ஆராதனை நடந்துனுக்குது. புரியுதா? யார் என்ன எது பண்ணாலும், எதை பேசினாலும், எதை அவமானப்படுத்தினாலும், எதை பின்னால் போய் பேசினாலும், முன்னால் பேசினாலும், வீட்டில் போய் திட்டினா கூட அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இந்த இடத்துல கர்த்தர் கொடுத்த தரிசனத்தின் பிரகாரம் தான் இந்த ஊழியத்தை கர்த்தர் செய்ய வச்சுக்கிறாரு. 2வது அவமானம் தான் ஃபர்ஸ்ட். 2வது பழி வாங்குற எண்ணம் அவருக்கு இல்லை, பகைக்கிற எண்ணம் இல்லை, கோவப்படுற எண்ணம் இல்லை, எரிச்சல் எண்ணம் இல்லை. இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்கிற கோவத்தை இயேசுவி நாமத்தை நீங்களே போய் மண்டிய செவுத்துல அடிச்சு ஒரு அடிங்க. உள்ளகிறதுல வெளியே போட்டோம். பாஸ்டர் மூலிய கோயம்பிடுமே. அப்ப யாரையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, பழி வாங்கக்கூடாது, பகைக்க கூடாது. ஆமன் சொல்லுங்க. கடைசி காலத்தில் நம்ம வந்துட்டு கர்த்தர் பார்த்துக்குவாரு, நீங்க பயப்படாதீங்க. 3வது சுயத்தை என்ன பண்ணோம், விட்டுணும்.
இப்போ நான் சொல்கிறேன்னா பாடுன்னா பாடணும். இப்போ லலன்னு சொன்னேன். என்ன இவர் தாளாட்ட சொல்கிறாரு? சர்ச்சில் வந்து எப்போ பார்த்தாலும் எதுனா ஒன்று பண்ணி பேஜார் பண்ணுற இந்த பாஸ்டர்னு சொல்லி பின்னால் போய் திட்டக்கூடாது. சுயத்தை என்ன பண்ணோம்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ நான் பாஸ்டர் தானே, நான் என்ன பண்ணுறேன்? வெக்கம் இல்லாத அவரு அது சுயம். திடீர்னு பண்றேன், இப்படி பண்றேன், திடீர்னு பண்றேன். பார்க்குறவங்கள என்ன நினைக்குது? கோமாளி, ஏமாளி, பைத்தியம். அதெல்லாம் இல்லை. என் தேவன் என்ன பார்க்குறாரு. ஆமென் சொல்லுங்க. நீ எதை செய்தாலும் மனுஷ பார்த்து செய்யாத. நான் காலையில் பார்த்தேன், நிறைய மீடியா இதை பார்க்குறாங்க. இசை பண்ணுற பல பேர் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, என்கிட்ட காட்டினார், அப்படியே கோபத்துக்கு மேலே கோபம் வருது. என்ன கோபம்? இவங்கன்னா இப்படி பாடுறாங்க, இப்படி இசை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி குறிப்பாக சொல்ல போனால் எனக்கு பின்னால் இருக்கிற அந்த டீமையை உடைக்கிறதுக்கு கோவப்படுறாங்க. எரிச்சல. எனக்கு பின்னால் இருக்கிற டீம் யாரு? எனக்கு பின்னால் ஒரு டீம் இருக்குது. அது யாரு? ஜெபம் பண்ணுறவங்களா? எங்கள் குடும்பம். அவங்க சொன்னாங்கப்பா. அப்போ எனக்கு பின்னால் ஒரு 4 பேர் இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து என்ன பண்ணுறாங்க? பச்சை மிளகா அந்த கிள்ளி போட்ட சாம்பாரில் போடல, கடுவை அது மாதிரி போட்டு பொரிக்கிறாங்க. அவன் பாரு இப்படி பண்ணுறான், அந்த பாரு பாட்டு பாரு இப்படி பண்ணுறாங்க பாரு, அப்படி பண்ணுறாங்க பாரு, இவரெல்லாம் பேச தெரியாத ஆளு, ஐயோ கோட்டு போட்டுனுக்கிறாரு. எல்லாம் பணம் பணம் எல்லாம் வந்து கொடுக்குறவங்களாம் நகையை தானே போட்டு போகிறாங்க. எல்லாம் நகை தான். இந்த காணிக்கை பற்றி இப்போ உடச்சி பார்த்தாவே 1 சவரம் மோந்திரம், 1/2 சவரம் கம்பல், 1/4 சவரம் கம்பல், என்னதான் அதை பண்ணி விற்று பண்ணுறதுன்னு புரியல. ஆமென் சொல்லுங்க. இல்லை அல்லேலூயா சொல்லுங்க. யார் எங்களுக்கு கொடுக்குறாங்களோ கொடுக்கலையே, கர்த்தர் எங்க கொடுக்குறாரு. சுயத்துக்காக சுய லாபத்துக்காக சர்ச்சை நடத்துறது இல்லை. தேவன் மகிமைப்படுறதா சபை நடக்குது. புரியுதா? இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். நல்ல மேய்ப்பரே, பிரதான மேய்ப்பரே, மேய்ப்பரே நன்றி ஐயா. நல்ல மேய்ப்பரே, பிரதான மேய்ப்பரே
சத்தம் கேட்டு பின் செல்கிறோம். உன் சத்தம் கேட்டு பின் செல்கிறோம். ஏசையா, ஏசையா, நல்தெய்வம் நீதானையா. ஏசையா, ஏசையா, நல்தெய்வம் நீதானையா. நித்திய ஜீவன் தருகிறீர். ஒரு காலம் கெட்டு போவதில்லை. நித்திய ஜீவன் தருகிறீர். ஒரு காலம் கெட்டு போவதில்லை. ஒருவரும் கரங்களிலிருந்து ஒருவரும் கரங்காதையா. ஒருவரும் கரங்களிலிருந்து பறித்துக் கொள்ள முடியாதையா. ஏசையா, ஏசையா, நல்தெய்வம் நீதானையா. ஏசையா, ஏசையா, நல்தெய்வம் நீதானையா. ஆமென். கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சொல்லுங்க ஏசையா. இளவாய் தந்து சொல்லுங்க ஏசையா. ஆ, முடிப்போம். ஆமென். நீங்க போகும்போது எப்படி போனோம்? வடை டீயோடு போனோம். சொல்லும்போது வடை டீ. இன்னைக்கு உங்களுக்கு பெசலிஸ் சோத்திரம். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது அது எனக்கு பலனா இருக்குது. சொல்லுங்க. ஆமா சொல்லாமா. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருந்தா பலனா. ஒருத்தர் கையை கொடுத்து சொல்லுங்க. வராது. வீசிங் ப்ராப்ளம் வராது. பலன் வரும். சொல்லுங்க. இப்படி கேட்டு, இப்படி கேட்டு. என்னை எதுவும் பண்ண முடியாது. எந்த நோயும் என்ன பண்ண முடியாது. கேன்சர் நோயை சுகமாக்குறவர் இங்க வந்துக்கிறாரு. நான் அடுத்த வாரம் சொல்லுவேன். கர்த்தர் என்கிட்ட அதை காட்டினார். இனிமே இங்க இருந்து பல பேருக்கு சுகத்தை அனுப்புற வல்லம் அந்த இடத்துல வந்துருக்குது. ஆமென். அல்லேலூயா. புரியுதா? அதனால தயவு செய்து நோயை பார்த்து நீங்க பயந்து போவாதீங்க. ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருந்தா அது பலனா. இப்படி காட்டுங்க. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருந்தா அது பலனா இருக்கிறது. இப்படி காட்டு. கையை இப்படி காட்டு. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருந்தா
ஆமே. நல்ல லல்லன்னு சொல்லிட்டு போங்க. வெளியே போகும்போது எப்படி போறீங்க? ஆமா, எல்லாரையும் பார்த்து சொல்றீங்க எழுதி வச்சது எங்கேயோ போய் சேர்ந்துச்சு. நானும் சோத்திரம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போங்க, அது சொல்லும் போது எனக்கு மகிழ்ச்சியா இருந்தது. யாருக்கு மகிழ்ச்சி காயில இருந்தது? தூக்கம்தான் இருந்தது. என் மனைவி தான் என்னை திட்டி இங்க உட்கார வச்சிருக்குது. வெளியே போறேன் இரு, ரொம்ப நேரம் எடுத்துட்டாரு, போய் காட்டுறேன் உன்னை. பண்ணாதீங்க பண்ணாதீங்க, இப்படி காட்டுங்க. உண்மையா சொல்றேன், கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கிற நோயை கர்த்தர் எடுப்பார். பெரியம்மா, சித்தி, மாமி, இப்படி காட்டு, இப்படி காட்டு, இப்படி கூட பண்ண. இப்படி பண்ணாத. இந்த வாரம் என்ன ஆக்டிங்க? இப்படி அதெல்லாம் பண்ணாத, அதெல்லாம் இங்க இப்படிதான் காட்டணும். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனா அது மகிழ்ச்சியாயிருந்தது. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனா அது மகிழ்ச்சியாயிருந்தது. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனா அது மகிழ்ச்சியாயிருந்தது. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. நீங்க வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. நீங்க வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. கோபிக்கு இன்னைக்கு 2 வடகுது. சோத்திரம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, இந்த முதல் நாள்ல பிப்ரவரி மாசத்துல எங்களை இத்தனை பேரை கூட்டி சேர்த்து உங்க நாமத்தை நாங்கள் வந்து மகிழ்ச்சியோட மகிமைப்படுத்த கர்த்தருடைய ஆலயத்துக்கு வாங்கன்னு சொல்லும் போது அது மகிழ்ச்சியா இருந்ததுன்னு சொன்னது போல, குறிப்பா இந்த இடத்துல ஆலயத்தை மிஸ் பண்றவங்கள கர்த்தர் நீங்க தொடுங்க. எவ்வளவுதான் நாங்க வருமானம் சம்பாதிச்சாலும், எவ்வளவுதான் இந்த நாள்ல சொந்தக்கார பந்தக்கார அவங்க இவங்க கூப்பிட்டாங்கன்னு போனாலும், உங்க சமூகத்துல நிக்கிற ஆசீர்வாதம் எதுவும் தராதையா. இன்னைக்கு நாங்க நின்று போறோம். இந்த மாதம் முழுவதும் ஆபிரகாம் மேல வைத்த ஆசீர்வாதத்தை எங்க மேல கட்டாயமா வைப்பப்பா. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோட இருந்த அதே ஆசீர்வாதத்தை இன்னைக்கு இந்த காலையில நீ பேசிருக்கிறிய எங்க ஒவ்வொருத்தர் மேலேயும் வைங்கப்பா. இந்த யூடியூப் பாக்குறவங்க மேல வைங்கப்பா. இந்த நிகழ்ச்சியை பார்க்கறவங்க மேல வைங்க. இந்த சபையில யார் யார் கஷ்டத்துல, கடத்துல, பொருளாதார நெருக்கத்துல அதிகமா தாக்கப்படுவாங்களோ ஆபிரகாம் மேல வைத்த ஆசீர்வாதத்தை நாங்க கூறுகிறோம். உன்னை பெரிய ஜாதியாக்கி, உன்னை ஆசீர்வைத்து, உன் பேரை பெருமைப்படுத்தி நீ ஆசீர்வாதமா இருப்பன்னு சொன்ன தேவன் ஆபிரகாம் வானத்து நட்சத்திரத்தை போல, கடற்கரை மணலை போல உன்னை பெருக பண்ணுன்னு சொன்ன தெய்வமே, இந்த காலையில வந்த யாரும் இந்த மாசத்துல கஷ்டத்தை பார்க்க கூடாது, கடத்தை பார்க்க கூடாது, வியாதியை பார்க்க கூடாது. யார் யார் சரீரத்துல எந்தெந்த வியாதிகள் வந்து அவர்களை அதிகமா தாக்குமோ, இந்த காலையில கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியா இருந்தா, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது அது எனக்கு பலனா இருக்குதுன்னு சொன்னது போல ஒவ்வொருத்தருக்குள்ளே கர்த்தர் உன் பலத்தை கட்டளையிடுங்க.
எல்லா வீசிங் ப்ராப்ளம், சளி, இருமல், ஜுரம், எல்லாம் கொலஸ்ட்ரா, தைராய்டா, பிபி, எந்தெந்த சரீரத்தில் என்னென்ன பாதிப்பு இருக்குதோ எல்லாம் ஒவ்வொருத்தரும் விட்டு வெளியேறட்டும். அப்ப பலசாலியா இந்த ஆராதனைக்குள்ள வந்து கலந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. குழந்தைங்க படிக்கிற படிப்பு ஆசீர்வதிங்க. குழந்தைங்க எழுதுற எக்ஸாம் ஆசீர்வதிங்க. குழந்தைங்க படிக்கிற அந்த காலேஜ் படிப்பை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசு ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த ஆமென்.